அன்புள்ள கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இருக்க ப்ரைவசி சேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் ப்ரைவசியாக சேட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, ஃபேமிலி, ஆஃபீஸ் ஏதோ ஒன்று. அந்த மாதிரி சேட்டை உங்களை தவிர வேறு யாருமே படிக்க முடியாது அப்படின்னா டாப் லெவல் செக்யூரிட்டி ஆப் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஐக்கான் இருக்குது. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இதுதான் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா இந்த ஐக்கானை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த ஐக்கானை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இது வாட்ஸ்அப் மாதிரி இல்லாமல் அனதர் அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். அதனால் அவங்க இதுதான் வாட்ஸ்அப்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு ரைட் சைடு இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃப்எம் மோட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தேர்டாக யூனிவர்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு வந்துக்கோங்க. அதில் ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா லான்ச்சர் ஐக்கான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி இல்லாமல் வாட்ஸ்அப் மாதிரி இல்லாத மாதிரியும் நிறையா ஆப்போட ஐக்கான்ஸ் இருக்குது. இது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதை வாட்ஸ்அப் மாதிரி தேவைப்பட்டாலும் வச்சுக்கலாம். எனக்கு வாட்ஸ்அப் மாதிரி வேணாம், ஏதோ ஒரு கேம் அப்ளிகேஷன் மாதிரி இது வாட்ஸ்அப்னு தெரியக்கூடாது அப்படின்னா அது மாதிரி நீங்கள் வேறு எதுவும் ஐக்கானை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த ஐக்கானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போது பேக்கில் வந்து பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை சேஞ்ச் ஆகாத நீங்கள் லைவ்லேயே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே அது நம்ம செட் பண்ண அப்ளிகேஷன் மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக யாரும் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ண மாட்டாங்க. இது வேறு எதாவது அப்ளிகேஷன் சொல்லி ஸ்க்ரோல் பண்ணி போயிடுவாங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷன் நேமை படிச்சுக்கிட்டே வந்தால் மட்டும்தான் இது வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே, இதுதான் வாட்ஸ்அப்புன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப்புக்கு லாக் பண்ணிக்கலாம். ஆப் லாக் மாதிரி வேறு எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லாமல் இந்த வாட்ஸ்அப்லேயே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் சைடில் இருக்க 3 டாட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃப்எம் மோட்ஸு, இதில் ரெண்டாவதாக இருக்க ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் லாக் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பேட்டர்னோ பின்னோ செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பேட்டர்ன் போட்டுக்கிட்டேன். நீங்கள் பேட்டர்ன் கிளிக் பண்ண உடனே பேட்டர்ன் போடுற ஆப்ஷன் வரும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி சின்ன சைஸ் எல் ஷேப்பில் போட்டுக்கிட்டேன். இப்போது நீங்கள் இதுதான் வாட்ஸ்அப்புன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணால் கூட கண்டிப்பாக இதுக்கு பாஸ்வேர்டு இந்த பேட்டர்ன் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இதே நீங்கள் வேறு ஆப் லாக் போட்டிருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஓப்பன் ஆகும். அதாவது அந்த ஆப் லாக் ஆஃப் பண்ணிட்டா இது எல்லா அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகிடும். பட் இதுக்கு எந்த ஒரு ஆப் லாக்குமே தேவையில்லை. செப்பரேட்டாக இந்த வாட்ஸ்அப்லேயே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ லாக் கேட்குது. கரெக்டான பேட்டர்னை போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். சரி, ஓகே, இதுவும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாட்டை மட்டும் லாக் பண்ணணும். எல்லா சாட்டையுமே இந்த வாட்ஸ்அப் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டா எல்லா சாட்டையுமே ஓப்பன் ஆகும், அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாட்டை மட்டும் லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதை லாக் பண்ணணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா லாக் கன்வர்சேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் பேட்டர்னோ பின்னோ ஃபிங்கர் பிரிண்ட் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நான் பேட்டர்ன் செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு எல் ஷேப்பில் லாக் போட்டிருக்கேன். 2 டைம் போட்டிங்கன்னா செட் ஆகிடும். இப்போது நீங்கள் வேறு எந்த சாட்டை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். பட் நீங்கள் லாக் பண்ண அந்த சாட்டை ஓப்பன் பண்ணால் அந்த பேட்டர்ன் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வேறு எந்த பேட்டர்ன் போட்டாலும் ஓப்பன் ஆகாது. இந்த லாங் சைஸ் எல் இது போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இன்னும் ஒரு சிலர் கேட்கலாம், இந்த லாக் பண்ணும்போது பேட்டர்னை ஒரு சிலர் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம இல்லாத டைம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட் சைடில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி எஃப்எம் மோட்ஸ் வந்துருக்குங்க. இதில் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்துடுங்க. இதிலே கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா மேக் பேட்டர்ன் இன்விசிபிள்னு இருக்குது, அதை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்னென்னா நீங்கள் பேட்டர்ன் போடும்போது லைன் வருது இல்லை, அந்த லைனு ஆஃப் ஆகிரும், அது வெளியே தெரியாது. அதேமாதிரி வைப்ரேஷனும் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம எஃப்எம் வாட்ஸ்அப்பு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. பேட்டர்ன் கேட்குது. சின்ன சைஸ் எழுதுன்னு போட்டுட்டேன். போட வந்தால் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த பேட்டர்னோட லைன் வராது. இதுதான் இப்போ சொன்ன ஆப்ஷன். இதை நீங்கள் ரெண்டையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தா கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன் போட்டு கூட கண்டுபிடிக்க முடியாது. அதேமாரி ஃபஸ்ட்டில் நம்ம லாக் பண்ண ஃபஸ்ட்டு சேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா லாக் கேட்குது. நான் இப்போ பெரிய சைஸ் எல் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் அதோட பேட்டர்ன் வரவே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செக்யூரிட்டியை கண்டிப்பாக யாராலையும் உடைக்கவே முடியாது. சரி, ஓகே, இப்படி இருந்தும் இந்த நேமே வந்து மேலே இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாட்டை மட்டும் யாராலும் பார்க்கக்கூட கூடாது அப்படின்னா நீங்கள் அதை ஹைட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ரெண்டாவதாக இருக்க சாட்டை நான் ஹைட் பண்ணி காட்டுறேன். அந்த சாட்டை அழுத்தி பிடிச்சிங்கன்னா செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க 3 டாட் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹைடு சேட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஏற்கனவே பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா பாஸ்வேர்டு இப்போ புதுசாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த சேட்டு ஹைட் ஆகிடும்.
இப்போது அந்த சேட்டை நீங்கள் திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேட்டை வந்து வெளியே டிஸ்பிளேவில் எங்கேயுமே இருக்காது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது இப்போது லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப்னு டைட்டில் இருக்குது. அந்த டைட்டிலை கிளிக் பண்ணால் தான் அந்த சேட்டு படிக்க முடியும். இப்போது நான் அந்த டைட்டிலை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணால் தான் அந்த சேட்டு இங்கே இருக்கும். இதில் நீங்கள் எப்பவும் போல் என்ன வேணாலும் சேட் பண்ணிக்கலாம். ஆடியோ கால், வீடியோ மெசேஜ் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த சேட்டை உங்களை தவிர யாராலுமே படிக்க முடியாது. இதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இது மாதிரி இந்த எஃப்எம் வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணி தான் இந்த சேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வேறு யாரும் பார்த்துட்டாங்க, பக்கத்தில் இருக்கும்போது பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேட்குது. இந்த பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணால் உள்ளே போயிடும். இப்போது உங்கள் ரைட் சைடில் இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃப்எம் மோட்ஸ் வந்துருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு வந்துக்கோங்க. அதில் ஹெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிசேபிள் கிளிக்கிங் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ஆஃபில் இருக்குது. அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்து அந்த எஃப்எம் வாட்ஸ்அப்பை எவ்வளோ தான் கிளிக் பண்ணாலும் எத்தனை வாட்டியும் கிளிக் பண்ணாலும் அந்த நீங்கள் ஹைட் பண்ண ஆப்ஷன்ஸு வெளியவே வராது, அந்த லாக்கே கேட்காது, இது ஃபஸ்ட்டு ஓப்பனே ஆகாது. உங்களை தவிர இது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வேறு யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இது நீங்கள் திரும்ப படிக்கணும், திரும்ப நீங்கள் சேட் பண்ணணும், அந்த லாக்கை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி தான். ரைட் சைடில் கிளிக் பண்ணி எஃப்எம் மோட்ஸ் கிளிக் பண்ணி கீழே ஹோம் ஸ்க்ரீனு, அதில் ஹெட்டர், இதில் வந்து அந்த டிசேபிள் கிளிக்கிங் ஆன் வாட்ஸ்அப்புன்னு இருக்குது, அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எஃப்எம் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ஹைட் பண்ண சேட்டில் போய் மெசேஜ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம், தப்பே இல்லை. இதை நீங்கள் எப்படி திரும்ப வெளியே கொண்டு வரது? இந்த மொபைல் என் கையில் சேஃபாக வந்துருச்சு, இந்த சேட்டை எப்படி வெளியே கொண்டு வரது அப்படின்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு மாதிரி ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டு போடுங்க. எப்பவும் போல் வெளியே வந்துடும் அந்த சேட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஜெயக்குமாருங்கிற சேட்டு வெளியே வந்துருச்சு. இதுக்கு நீங்கள் இந்த லாக்கை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னா இந்த சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே ரைட் சைடு கிளிக் பண்ணுங்கள். அதில் லாஸ்ட்டாக அன்லாக் கன்வர்சேஷன் இருக்குது. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அது போட்டிங்கன்னா போதும், வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்வேர்டு தேவைப்பட்டால் செட் பண்ணிக்கலாம், லாக்கும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஹைடும் பண்ணிக்கலாம். இந்த சேட்டை நீங்கள் இந்த செட்டப் எல்லாம் பண்ணி வேறு யாரும் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா 4-5 விதமான செக்யூரிட்டி இருக்குது. இது எதையும் தாண்டி உங்களோட சேட்டை படிக்கவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி இந்த ஆப்ஷன் எல்லாமே நார்மல் வாட்ஸ்அப்பில் இல்லை, மோடோ வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்குது. மோடோ வாட்ஸ்அப் அப்படிங்கிறது எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப், இது எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கம்ப்ளீட் வீடியோ ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.